அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். தினமும் 30 கேள்விகளாக. இன்று பார்த்திங்கன்னா 40வது நாளில் ஒரு 30 கேள்விகள், அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட கண்டிப்பாக பார்க்கலாம். இது நேற்று வீடியோ பதிவில் அகர வரிசை ஒன்று கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக அதுக்கு சில பேர் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ பதிவில் அதாவது தமிழ் எண்களை அறிவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6th ஓல்டு புக்கில் இருக்குது. அதாவது 1ன்னா என்ன வரும், 2ன்னா என்ன, இது மாதிரி தமிழ் எண்கள் கொடுத்துருந்தா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகி தவறுகள் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. அதாவது காவு கா சாரு கு ஏ ஆ கு மாதிரி இருக்குது. இதற்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா, காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதான் வந்து பார்த்திங்கன்னா 1 முதல் 10 வரை. இப்போ கூறினால்னா அந்த இல்லை நீங்கள் தலைகீழா கூட அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதாவது உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா, காங்கிறது காலைக்கு கா 1, உணவை 2, நன்கு, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மாதிரி வர்றதுனால நான் நன்கு சமைத்து ருசித்து சா, இது வந்து சா வர்றதுனால சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அது தமிழில் மே 1, காந்தியடிகள் பிறந்த நாள் 2, உலக புத்தக நாள் என்ன வரும், ஊமு இந்த கூ மர்ற மாதிரி வரும். அதனால் இந்த 1 முதல் 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா, காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு அந்த 1 முதல் 10 வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இந்த ஷார்ட்கட்டை கொஞ்சம் நோட் பண்ணி கூட விருப்பப்பட்டால் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பழமொழி. ஆனாலும் என்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்தி பழமொழிகளை எழுதுக. இப்போ நம்ம இதில் கந்தையானாலும் கசைக்கு கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும், ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி, ஒடிந்துகோல் ஆனாலும் ஊன்றுகோல் ஆகும், கடுகளவு நெருப்பு ஆனாலும் போரை கொளுத்திவிடும், சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இது வந்து இந்த ஆனாலும் வச்சு பழமொழிகள். இது பழைய புக்கில் இருக்குது. எலிவலை ஆனாலும் தனிவலை, ஓட்டச்சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி, ஒடிந்துகோல் ஆனாலும் ஊன்றுகோல் ஆகும், கடுகளவு நெருப்பானாலும் போரை கொளுத்திவிடும், சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இதில் பழமொழி ஒன்று பார்த்தோம். அடுத்தது ஒரு பொறுத்துக. இதை நீங்கள் வந்து பாருங்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இதற்கு என்ன வரும், கண்டிப்பாக உறவு முறை. ஆடிப்பட்டம் தேடி விதை. இதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா உழவு. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. இது வந்து அறிவுரை கூறல். தை பிறந்தால் வழி பிறக்கும். இது வந்து நம்பிக்கை. பசியாமல் இருக்க வரந்தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு. அவங்களே வந்து பசிக்காமல் இருக்க வரந்தர்றாராம், இருந்தாலும் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு என்பது நகைச்சுவை. இது மாதிரி பொறுத்துக்க கூட கேட்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ அந்த 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எந்த நூல்? இதில் அவர் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனால் எழுதப்பட்டது தான் இருண்ட வீடு. அவர் இயற்றிய நூல்கள் புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்களாகும். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. ஆப்ஷனில் பாருங்கள். மரபு
களிமயில் கத்தும், கிளி கீச்சிடும், கருங்குயில் கூவும், யானை பாடும். இதில் மரபு பிழை நீக்கிய சொல் எது வரும்? கருங்குயில் கூவும். குயில் கூவும் என்பது சரியான விடை. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இந்த உவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஆப்ஷன்ல நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்பதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா என்பது சரியான விடை. மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பை எழுதுக. மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா மா சால உரு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தொடர்னா உரிச்சொல் தொடராகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. ஸ்டோம், டொரனோடா, டெம்பஸ்ட், வில்விண்ட். இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன? ஸ்டோம் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள், புயல். டொர்னேடோ சூறாவளி. டெம்பஸ்ட் பெருங்காற்று. வில்விண்டுங்கிறது சுழல் காற்று. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். ஒருமை பன்மை பிழை நீக்குக. நம்ம ஒரு பார்த்த மாதிரி இதில் அன்று என்பது எதற்கு வருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அல்ல என்பது எதற்கு வரும்? அன்று பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒருமைக்கு வரும். இது வந்து அல்லங்கிறது பன்மைக்கு வரும். அப்போ இதில் ஒருமை பன்மை பிழை நீக்குக. இது இவை பன்மையில் வருது, இவை பன்மையில் வருது. இது பழங்கள் அன்று, இதுவும் தவறு. இது பழம் அன்று, அதாவது ஒன்று மட்டும் குறிக்கிறாங்க. அப்போது ஒருமை ஒரு பன்மை மாதிரி. அன்றுங்கிறது எப்போவுமே ஒருமைக்கு வரும், அல்லங்கிறது பன்மைக்கு வரும். இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி கேள்விகள் ஓர் குளத்தில், ஒரு அன்று அல்ல, அல்லேன் அல்லீர், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான், வினா தொடர் கேட்டவன் யார், கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம். இதில் பொருத்தமானது என்ன? ஆப்ஷனில் வினா தொடர் கேட்டவன் யார். அடுத்தது கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் என்பது ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. பாடு என்பதன் பெயரெச்சம். வினையச்சம்னா ஊ ஈ கொண்டு முடியும். இதை ஒவ்வொரு வீடியோ பதிவில் சொல்கிறோம். ஆங்கிறது பார்த்திங்கன்னா எதில் வரும்? பெயரெச்சம். பாடிய மாணவன், பாடிய மாணவி, பாடிய பையன், படித்த மாணவன். இது மாதிரி இதில் கொண்டு முடிகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பாடிய என்பது சரியான பெயரெச்சம். எதிர்ச்சொல்லை தேர்வு செய். வனப்பு, வனப்புன்னா என்னத்தை குறிக்கும்? அழகை குறிக்கும். அழகு எதிர்ச்சொல். இதனுடைய இதில் என்ன வரும்? அழகின்மை என்பது சரியான விடை. குதிரை, அதாவது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. குதிரையிலிருந்து அவர் இறங்கினான், குதிரையிலிருந்து அவர் இறங்கினார், குதிரையிலிருந்து அவர் இறங்கினார்கள், குதிரையிலிருந்து அவர் இறங்கியது. இதற்கு சரியான ஒன்று குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் என்பதுதான் சரியான தொடர். சரியான இணையை தேர்ந்தெடு. லெக்சிகோகிராஃபி, எபிகிராஃப், பிக்டோகிராஃப், ஆர்டிகுலேட்டரி போனிட்டிக்ஸ். இதில் நம்ம பார்த்தது தான் லெக்சிகோகிராஃபி என்பது அகராதியியல். பிக்டோகிராஃப்னா தான் சித்திரை எழுத்துன்னு நம்ம பார்த்துருக்கோம். திணை என்னும் சொல்லின் இருபொருள் சரியான இணையை கண்டறிக. திணை இதற்கு இருபொருள் என்னென்ன வரும்? ஆப்ஷனில் அப்படி பாருங்கள். இதில் திணை, ஒழுக்கம். திணை என்பது 5 இணைகள்னு பார்த்துருப்போம். நிலத்தை குறிப்பதாகும். நாடி என்பதன் இருபொருள் என்ன? நாடி
இதில் குணம் நாடி குற்றமும் நாடி, நாடிங்கிறது ஆராய்ந்து மற்றும் தேடி என பொருள்படும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. நான் கிளம்பிட்டேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. நான் கிளம்பிட்டேன், நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு எழுத்து வழக்கு ஆப்ஷனில் பாருங்கள். நான் புறப்பட்டு விட்டேன் என்பது சரியான விடை. மாசற்றார் என்பதன் பொருள் என்ன? சரி, மாசற்றார் என்பதன் பொருள் ஆப்ஷனில் என்ன வரும்? இதற்கு வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க. மாசற்றார் என்பதன் பொருள் என்னன்னு வராது. பொருள் யாது என்பது தான் சரியான விடை. ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென? இது ஒரு மரபுல வரும். ஆட்டு, ஆட்டு கூட்டம் சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம் இதற்கு? ஆட்டு மந்தை என்பது சரியான விடை. தை, மா, வீடு, நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக. தை, மா, வீடு, நகரம். ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன வரும்? மா நகரம் என்பது பொருத்தமுடைய சொல்லாகும். பிழை திருத்துதல். கல்வி ஒரு அணிகலன், ஓர் ஒரு என்ன வருங்கிறத ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆ உயிரெழுத்து வருது, அதாவது ஒருமை வருது, சாரி உயிரெழுத்து வருது. கல்வி ஓர் அணிகலன் என்பது இதற்கு சரியான விடையாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பது எதை குறிக்கும்? ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆப்ஷனில் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பது கலை படைப்புகளை குறிப்பதாகும். சரியான வினைமரபை தேர்க. வளவன் பழம் சாப்பிட்டான். இதற்கு வினை மரபு என்ன வரும்? வளவன் பழம் தின்றான் என்பதுதான் சரியான வினைமரபு. பிழை நீக்கி எழுதுக. சிங்க குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். இதற்கு அடுத்த வீடியோ பதிவில் வினை மரபு என்னென்னங்கிறதை நாம் பார்த்துடலாம். சிங்க புலிப்பரல், சிங்கத்துக்கு என்ன வரும்? சிங்க குருளையையும் யானை குட்டியையும் பார்த்தேன் என்பதுதான் இதற்கு சரி. இது தவறு. சிங்க குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன் என்பதுதான் யானை கன்று தான் வரும். சிங்க குரலை யானை கன்று. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் உங்களுக்கு ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழில் மொத்தம் 7 பருவங்கள் பொதுவான பருவங்கள். இதில் சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஊசல்ங்கிறது பெண், அதாவது கலங்கு அம்மானை ஊசல், இது வந்து பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு வரும். இதில் சிற்றில் சிறுபறை சிறுதேர் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வரும். இதெல்லாம் ஊசல் என்பது பொருந்தாத சொல்லாகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சந்தோஷம், சந்தோஷமாக இருக்கான், அப்போ வந்து தூய தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? மகிழ்ச்சி என்பது சரியான விடை. எழுது எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக. எழுது, இதற்கு ஆப்ஷனில் வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. இதற்கு எழுதினால் என்பது சரியான வினைமுற்று. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும். அதற்கு என்ன பண்ணியிருக்காரு அவர்? இனமான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இனமொழி விடையாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. இதற்கு வினா என்ன வரும்? துவ்வாமை. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது என்பது சரியான வினாச்சொல். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. அழித்து அழிந்து. ஆப்ஷனில் பாருங்க, அழித்து அழிந்து என்ன வருங்கிறத பாருங்களேன். மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் என்பதுதான் சரியான பொருள் தரும் தொடராகும். சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடு. அதாவது
நேமினா என்ன? சுவல், கோடு, தூ உய். நேமி என்பது வலம்புரி சங்கு, சுவல் தோல், கோடு மழையை குறிக்கும், தூவி தூ உய் என்பது தூவி என்பதை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று ஓரெழுத்து ஒரு மொழியில் சொல்லை பொருளோடு பொருத்துக. ஆ என்பது என்ன? பா, வி, மீ. ஆ என்பது ஆனிரை பார்த்துருப்போம். பசு, பா என்பது பாடலை குறிக்கும், வி என்பது மலர், மீ என்பது வானை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.